காட்டுல ஒரு முயல் மரத்துக்கு கீழே உட்காந்து கேரட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பக்கத்து காட்டுல இருந்து ஒரு நரி அங்க வந்துச்சு. ஆஹா, இன்னைக்கு இங்க செம்ம பாட்டி தான் போல அப்படின்னு சொல்லி நரி அந்த முயலை தாக்க பக்கத்துல போச்சு. அட, நீ யாரு? இங்க திடீர்னு எப்படி வந்த? அப்பதான் அங்க காலு ஓநாய் வந்துச்சு. அது அந்த நரிய அடிச்சு துரத்தி அனுப்பிடுச்சு. அப்புறமா உங்களை பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி ஓநாய் என்ன, இன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. இப்ப புரியுது, காட்டுல எல்லாரும் உங்களை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. வெல்கம் முயலே. இப்போ நான் எவ்வளவு நல்லவன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நீ எதுக்கு இதை விலங்குகளுக்கு சொல்லக்கூடாது? என்ன அவங்க ராஜாவா ஆக்குவாங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாருங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிட்டீங்க. நீங்க மாற மாட்டீங்களா? முயல் இந்த விஷயத்த புலிராஜா கிட்ட போய் சொல்லுச்சு. அதனால புலிராஜா ஓநாய சபைக்கு கூப்பிட்டாரு. பாரு கருப்பு ஓநாயே, நீ ரொம்ப திறமைசாலிதான். ஆனா என்னோட இடத்தை எடுத்துக்கணும்னா என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கணும். அது சாத்தியம் இல்ல. காட்ல அவன் என்ன மாதிரி சொல்லி வச்சிருக்கான்னா, நான் தான் நீல பறவையோட முகைக்குள்ள அடைச்சி வச்சேன்னு. நாங்க தினமும் டின்னரை பண்ணி இப்போ முடிவுக்கு வந்துருந்துச்சுன்னா, நீ காட்டுல இரு, உன்னோட திறமைய சரியா பயன்படுத்து. அதை கேட்டு ஓநாய் அதோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. ஆனா இப்போ அதுக்கு ஒரு புது யோசனை வந்திருந்துச்சு. அது குகையோட வாசல்ல போய் நின்னு சத்தமா கத்துச்சு. குளத்த பேய, நீ உள்ள இருக்கியா? யாரு? நானு கருப்பு ஓநாய். எனக்கு தெரியும், நீ குகையில இருந்து 10 பேரை சாப்பிட்ற வரைக்கும் உன்னால வெளியே வரவே முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால குகையில இருந்து உன்னை விடுதலை பண்ண நான் உனக்கு உதவி பண்றேன். என்ன? நிஜமா என்ன விடுதலை பண்ணுவியா நீ? ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன். நீ எனக்கு எவ்வளோ சக்தி கொடுக்கணும்னா, புலியை தோக்கடிக்க எனக்கு ஒரு சக்தியை கொடு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உனக்காக ஒரு விலங்க நான் இங்கே கூட்டிக்கிட்டு வருவேன். 10 நாள்ல உனக்கு விடுதலை கிடைச்சிடும். சரி, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன் அவனுடைய கைய உயர்த்தினா, அந்த கையில இருந்து ஒரு சிகப்பு நிற வெளிச்சம் வந்து ஓநாய் மேல விழுந்துச்சு. வாவ், ரொம்ப நல்லா இருக்கே புலிராஜா. நான் வந்துட்டே இருக்கேன். உன்னோட வாக்க மறந்துடாத. இல்லை பேயே, நான் கண்டிப்பா வருவேன். ஓநாய் மறுபடியும் புலிராஜாவுடைய சபைக்கு போச்சு. புலிராஜா, இன்னைக்கு நான் உன்னை தோக்கடிச்சு இந்த காட்டோட ராஜாவாக போறேன். உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? உனக்கு தான் புத்தி இல்லை, அது இப்போ சரியாக்குறேன் பாரு. அப்படி சொல்லி ஓநாய் சண்டைக்கு போச்சு. புலிராஜாவும் சண்டைக்கு போச்சு. 2 பேருக்குள்ள சண்டை நடக்க ஆரம்பிச்சுது. இந்த கொஞ்ச நேரத்துல பாவம் புலிக்கு நெறியாவ அடிபட்டு அத தரையில விழுந்துருச்சு. இத பார்த்து அங்க இருந்த விலங்குகள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னிலிருந்து இந்த காட்டோட ராஜா நான் தான். நான் புலிய சண்டையில தோக்கடிச்சிட்டேன். இங்கிருந்து போங்க. பாவம் புலிக்கு அது மேல அதுக்கே கோவம் வந்துச்சு. அது வெக்கப்பட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அன்பான காட்டுவாசிங்களே, இன்னிலிருந்து இந்த காட்டோட ராஜா நான் தான். இன்னிலிருந்து இந்த காட்டை நான் தான் ஆளுவேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை நான் வேட்டையாடுவேன். அதை கேட்டு விலங்குகள் எல்லாருமே அமைதியா இருந்தாங்க. அன்னையில இருந்து ஓநாய் நாளுக்கு ஒரு விலங்க வேட்டையாடிக்கிட்டு இருந்துச்சு. அதை கொண்டு போய் அந்த ராட்சசனுக்கு உணவா கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த ராட்சசன் அந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு சக்தியும் அதிகமாயிக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே 8 நாளும் முடிஞ்சு போச்சு. எல்லா விலங்குகளும் இந்த ஓநாயுடைய ஆட்சியில ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் புலிராஜா ரொம்பவும் கவலையோட அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்படி நடந்து நடந்து புலிராஜா ஒரு பூந்தோட்டத்துக்கு போனாரு. அங்க ஒரு நீல நிற தேவதையை பார்த்தாரு.
அட எவ்வளவு நல்ல மனம் வருது, இங்கேயே இருந்துடலாமே அப்படின்னு என் மனசு சொல்லுது. நிலப்பறவையே, நீ எப்படி இருக்க? அட புலிராஜா, நீங்களா? உங்க காட்டை விட்டுட்டு நீங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீலப்பறவையே, ஒரு கெட்ட விஷயம். கருப்பு ஓனை என்கிட்ட சண்டை போட்டுச்சு. அந்த சண்டையில என்ன தூக்குடிச்சு காட்டு ராஜாவாயிடுச்சு. அவ இப்படி பண்ணதுனால நான் காட்டை விட்டு வர வேண்டியதா போச்சு. நீ ஒரு புலி ஓனையால எப்படி தோற்கடிக்க முடியும்? எப்படின்னு தெரியல. எப்படி புலி மாதிரி அந்த ஓனைக்கு சக்தி வந்துச்சுன்னு தெரியல. அதை கேட்டு தேவதை யோசிச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஆமா, அன்னைக்கு அந்த ராட்சசனை நாம குகையில அடைச்சு வச்சோமே, இன்னும் அந்த ராட்சசன் குகைக்குள்ள தான் இருக்கானா? அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறத நாம அங்க போய் தான் தெரிஞ்சுக்கணும். தேவதை அவங்க குச்சியை அசைச்சாங்க. புலியோடு சேர்ந்து அவங்க 2 பேரும் அந்த குகை கிட்ட போனாங்க. அவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஓனாய் ஒரு முயலை எடுத்துக்கிட்டு அந்த குகை கிட்ட வந்துச்சு. அந்த முயலை குகைக்குள்ள தூக்கிக்கிட்டு போச்சு. பாத்தியா, எனக்கு முதல்லயே தெரியும், உன்னை தோற்கடிக்கிற அளவுக்கு சக்தி அந்த ராட்சச மூலமா தான் இதுக்கு கிடைச்சிருக்கும். சொல்லுங்க நீங்க, இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப தேவதை மறுபடியும் அந்த குச்சியை அசைச்சாங்க. 2 பேரும் காட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. நிலப்பறவையே, எப்படி இருக்க நீ? ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மீட் பண்றோம். தேவதை எல்லா விலங்குகளுக்கும் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஓனாயை நாங்க சும்மா விட மாட்டோம். எல்லாரும் கேளுங்க. அவன் புலிராஜாவை அவமானப்படுத்தி இங்கிருந்து அனுப்பியிருக்கான். அவனை பழி வாங்குறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. தேவதை அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஓனாய் அங்க வரும்போது எல்லா விலங்குகள் கூட சேர்ந்து புலியை நின்னுக்கிட்டு இருக்கிறத அது பார்த்துச்சு. அட புலி, நீங்க எப்படி? நான் உன்கிட்ட சண்டை போட வந்திருக்கேன். போன வாட்டி அடி வாங்கினது பத்தாத, மறுபடியும் வந்திருக்கேன். அடி யாரு வாங்குவான்னு தெரியும். என்கிட்ட சண்டை போடு. இந்த சண்டையில ஜெயிச்சு காட்டு. சரி சரி, வா. அப்படி சொல்லி ஓனாய் அந்த புலியை நோக்கி ஓடுச்சு. அப்போ தேவதை மறுபடியும் அவங்களுடைய குச்சியை அசைச்சாங்க. அப்ப அந்த ராட்சசம் கொடுத்த அந்த சக்தி ஓனாய் உடம்புக்குள்ள இருந்து போயிடுச்சு. புலி ஒரே ஒரு அடி அடிச்ச உடனே அந்த ஓனாய் தூரமா போய் விழுந்துருச்சு. ஐயோ, என்ன ஆகுது? ஐயம்மா! அது மறுபடியும் புலியை தாக்க ஓடுச்சு. 2 பேருக்குள்ளேயே சண்டை நடந்துச்சு. ஆனா இந்த தடவை புலி அந்த ஓனாய அடிச்சு போட்டுருச்சு. ஐயம்மா! தோல்வியை ஒத்துக்கிறேன். என்ன விட்டுரு. சொல்லு, நீ இப்ப இந்த காட்டோட ராஜாவா? இல்ல புலிராஜா, நீங்க தான் உண்மையான ராஜா. நான் உங்களை பேயோட சக்தியால தான் தோக்கடிச்சேன். ஆனா அது இப்ப வேலை செய்ய மாட்டேங்குதே. எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ தேவதை எல்லாருக்கும் முன்னாடி வந்து சொன்னாங்க, ஏன்னா நான் உன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ராட்சச கொடுத்த சக்தியை தான் எடுத்துட்டேனே. என்ன? ஆமா ஓனாயே, உனக்கு வெக்கமா இல்லையா? பதவி வேணுங்கிற ஆசைக்காக எல்லா விலங்குகளையும் கொண்டு இருக்க. அதுக்கு அந்த ராட்சசனை விடுதலை பண்ண போறியா? சொல்லு, இதுக்கு உனக்கு என்ன தண்டனை வேணும்? நான் தப்பு பண்ணிட்டேன் நீல தேவதையே, தண்டனை கொடுக்காத. இனிமே நான் ராஜாவாகிறத நினைச்சு கூட பார்க்கவே மாட்டேன். தயவு செஞ்சு கேளு தேவதையே. இது உன்னுடைய கடைசி வாய்ப்பு. ஓனாய் சரி அப்படின்னு தலையை தொங்க போட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் குகை கிட்ட போனாங்க. தேவதை அவங்க மந்திர சக்தியால அந்த குகையோட வாசலை மூடிட்டாங்க. இப்ப இந்த கதவை என்னால மட்டும்தான் திறக்க முடியும். யாராலையும் இதுக்குள்ள போக முடியாது. அப்போ உள்ள இருந்து ராட்சசனுடைய குரல் கேட்டுச்சு. என்ன விட்டுருங்க, என்ன இங்கிருந்து காப்பாத்துங்க. அவனுடைய அலறல் சத்தம் கேட்டு எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க.